நமக்கு 1330 குறள். அப்படின்னா பாருங்க, ஒரு குறளுக்கு அவை மூதாட்டி 7 கடலை அடக்குவதுங்கிறாங்க அணுக்குள். இன்னைக்கு 1330 குறள் நம்ம கிட்ட இருக்கு. அதனால்தான் இங்க இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு நீங்க 1330 குறளை சொல்வது ரொம்ப சந்தோஷம். ஆனா உங்களுக்கு ஒரே ஒரு குறளை மட்டும் நான் ஞாபகப்படுத்த வருகின்றேன். 396வது குறள்ல மேடைய சொல்ல போறீங்க. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. அது யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ, இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களுக்கு அது பொருந்தும். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. அதாவது எதையெல்லாம் கற்க வேண்டுமோ அதை சரியான முறையில கத்துக்குங்க. சரியான முறையில கற்றுக்கொண்ட பிறகு உங்களுடைய வாழ்க்கையில அந்த கல்வியை பயன்படுத்துங்கள் என்று சொல்லுகின்றார். வருகின்ற காலத்தில் 1330 உங்களுடைய வாழ்வையில திருக்குறளை இன்றியமையாத ஒரு பொதுமறை நூலாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்வது போல, உங்களுக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனை இருந்தாலும் அதனுடைய தீர்வு திருக்குறள் இருக்கு. திருக்குறளை எடுத்து படித்து பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதனுடைய தீர்வு திருக்குறள் இருக்கு என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லுகின்றார். அது மட்டும் சொல்ல, இன்னும் ஒருபடி மேல போறாங்க. இன்னைக்கு அவர் அரசாட்சியில் இருக்கார். அரசாட்சியில சில இடங்களிலே தனக்கு விடை கிடைக்க வேண்டும் என்றால் நான் திருக்குறளை நாடி செல்லுகின்றேன், திருக்குறள்ல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட விடை உள்ளே இருக்கிறது என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட அற்புதமான பொதுமறை நூல் இத்தனை ஆண்டுகளை தாங்கி நின்று கொண்டிருக்கிறது. அதனால் நீங்கள் இதை உங்களுடைய வாழ்க்கையில இன்றியமையாத ஒரு நூலாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.